சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தேமுதிக பிரேமலதா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க, அது பார்த்தீங்களா? பார்த்தேங்க. அது உங்கள் கருத்து என்ன சார்? ஏங்க, நிருபர்கள் கேட்குறாங்க, அதை பொலிட்டிக்கலாக உங்களுக்கு சொல்ல தெரியாமல் அந்த கட்சி சாபம் ஓடுறது என்னங்க இது? அரசியல் அப்படியா? இந்திய அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பேசுகிறாங்க, இப்போ எதிர்கட்சிகள், அப்புறம் இளைஞர்கள் சமுதாயம்லாம் இப்படி போய் கொண்டு இருக்கிறது. உங்களை யார், எந்த இளைஞன் உங்களை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டானது? கேப்டனோட இதுதான். ஸோ இது ஒரு புரியாத ஒரு அரசியல்வாதியாக நடக்கிறீங்க. இதுவரை எடுத்த எல்லா முடிவுகளும் தப்பாக தான் எடுத்திருக்கீங்க. இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு கட்சி அழிந்து போவீர்கள், நீங்கள் என்ன சாபம் விடுறது? ரொம்ப மோசமான அரசியலாக இருக்குது சார். அந்த நெகட்டிவ் விஷயங்கள் பார்த்தங்க அப்படின்னா, இந்த 3 சீட்டு 6 சீட்டுன்றது பார்த்தோன்னா மீடியா தான் சார் அதை பரப்புச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதிகாரபூர்வமாக பார்த்தோன்னா எந்த கட்சியும் அவங்க கொடுக்கல. ஏன்னா திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, அது மாதிரி தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி சார் பார்க்குறோம்? அது 2 ஜாம்பவான்கள் அவங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. இதென்னா முதல்ல நீங்கள் ஒரு தினகரன் கூட டிடிவி கூட இருந்த அது மாதிரிலாம் இப்போ நினைக்காதீங்க. நீங்கள் எத்தனை இது வேணாலும் கொடுப்பாங்க, ஆனால் ஜெயிக்க முடியுமா? ஆனால் அந்த மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் பார்த்து தான் இந்த 2 ஜாம்பவான்கள் திமுகவோ அண்ணா திமுகவோ அந்த அளவுக்கு தான் உங்களை கணிச்சு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாக்கு வங்கி நிறைய சரிந்திருக்கிறது. போன எலெக்ஷனில் நீங்கள் விருதாச்சலம் தொகுதியில் மட்டும்தான் நல்ல வாக்கு, மற்றது எல்லாமே பல இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்களை விட நீங்கள் கம்மியாக தான் வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் கவனத்தில் கொண்டு நல்ல அரசியலை நீங்கள் பயன்படுத்துங்க என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சார், இப்போ பொதுவாக நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் சார், டிடிவி அவ்வளோ சீட்டு கொடுத்தாரு, பெரும்பாலும் எந்த ஒரு இடத்துலையும் இது பண்ணல. இவங்களுடைய கணிசமான ஒரு தொகுதி கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளோ சார் கொடுக்கலாம்? திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும். யாரோ ஒரு நிருபர் சொன்னதாங்க கரெக்டான இது. இன்றைக்கு உள்ள ட்ரெண்டில் இவங்களுக்கு இன்றைக்கி அந்த பத்திரிகையாளர் யாரோ ஒருத்தர் சொன்னதை கரெக்டாக கணிச்சு சொல்லியிருக்கிறாரு என்பது தான் என்னுடைய கருத்துங்க. இப்போ அவங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி சார் நீங்கள் பார்க்குறங்க? ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள் பார்த்தோங்கன்னா எத்தனை சீட்டு கொடுத்தாலும் ஜெயிச்சிருவான் அப்படின்றாங்க. இப்போ அது மாதிரியான கள சூழல் இருக்கா சார்? கண்டிப்பாக இல்லைங்க. களம் மாறி போயிட்டது. களம் இப்போது நிறைய இப்போ இவர் வந்தார், நம்ம விஜய் வந்தார். அப்புறம் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் உதயநிதியை கொண்டு வராங்க. நிறைய விளையாட்டு துறை அது இது கொண்டு போகிறாங்க. நீங்கள் அதிமுக பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே ஒரு வாக்கு வங்கி உள்ள இடம். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டு அது எல்லாம் ஏற்கனவே ஜெயலலிதா காலத்திலே ஃபவுண்டேஷன் போட்டு அதெல்லாம் நல்லா நடக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் நினைப்பதெல்லாம் தவறானது. இன்றைய அரசியல் தெரியாத ஒரு அரசியல்வாதியாக நான் நினைக்கிறேன். நன்றிங்க சார். நன்றி.